பிரபல மலையாள இயக்குனர் பாசிலுடைய மகன் அப்படின்ற அடையாளத்தோட சினிமாவில் அறிமுகமானாலும் தன்னோட தனித்தன்மை வாய்ந்த நடிப்பால ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு பெற்றவர் தான் நடிகர் பகத் பாசில். மலையாளத்தில் அறிமுகமாகி 10 வருஷங்களா அங்க மட்டுமே நடிச்சுக்கிட்டு இருந்த பகத் பாசில் கடந்த 2 வருஷங்கள்ல தமிழ்ல விக்ரம், மாமன்னன், சமீபத்தில் ரிலீஸ் ஆன வேட்டையன், அதே போல தெலுங்குல வில்லனா நடிச்ச புஷ்பான்ட்டு இந்த 4 படங்கள் மூலமா மட்டுமே தென்னிந்திய அளவுல மிகப்பெரிய ரசிகர் வட்டத்தையே சம்பாதிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, மலையாளத்திலையும் வித்தியாசமான கதைகள்லையும் கதாபாத்திரங்கள்லையும் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி அவரோட நடிப்புல ஆவேசம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல ரங்கன் தாதா அப்படின்ற ஒரு காமெடி கலந்த தாதா கதாபாத்திரத்துல நடிச்சு அசத்தி இருப்பாரு பகத் பாசில். இந்நிலையில இப்ப நடிகர் சூர்யா பாத்தீங்கன்னா கங்குவான்ற படத்துல நடிச்சிருக்காரு. வர நவம்பர் 14ஆம் தேதி இந்த படமும் ரிலீஸ் ஆக இருக்கு, அதாவது நாளைக்கு தாங்க. இந்நிலையில இதோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்ட நடிகர் சூர்யா கிட்ட ஒரு நேர்காணல் அப்ப நீங்க சமீபத்துல ரிலீஸ் ஆன படங்கள்ல எந்த நடிகரோட கதாபாத்திரத்துல நடிக்க விரும்புறீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம சூர்யா பாத்தீங்கன்னா பகத் பாசில் நடிச்ச ஆவேசம் படத்துல பகத் பாசிலுடைய ரங்கன் தாதா கதாபாத்திரத்துல தான் நடிக்க விரும்புறேன் அப்படின்ட்டு ஆச்சரியம் அளிக்கிற விதமா பதில் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம பகத் பாசில் பத்தி அவர் என்ன சொன்னார்னா, பகத் பாசில போல வேற யாருமே தங்களோட படங்கள் மூலமா அவ்வளவு உற்சாகத்தை கொண்டு வருவாங்களான்ட்டு தெரியல. அவர் ரொம்பவே அற்புதமான படங்களை நடிச்சிட்டு இருக்காரு. விதவிதமான படங்கள்ல நடிச்சு திரையரங்குகளுக்கு வர்ற ரசிகர்களை உற்சாகமா பொழுதுபோக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தனக்கான எல்லைகளை உடைச்சு மலையாள திரையுலகையும் அவர் இன்னும் பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போறாருன்ட்டு பகத் பாசில் மீதான தன்னோட வியப்பான பாராட்டுகளை வெளிப்படுத்தி இருக்காரு சூர்யா.